இப்ப தற்போதைய சூழல்ல இருக்கிற சட்ட ஒழுங்க பத்தி உங்களோட கருத்து? சட்ட ஒழுங்கு முன்னை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதும்மா. இந்த அளவுக்கு முதல்ல அப்படி கிடையாது. முதல் இருந்ததை விட இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பக்கம் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நிறைய பக்கம் என்ன சொல்கிறதுனா ரைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்மெட் போடாமல் வரவங்கள வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இருங்க, அவர் வந்து இப்போ என்ன எத்தனை மாதம்னா 1 மாதம் கூட முழுசாக முடியல. அவர் 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு சிஎம் சார். 1 மாதம் ஆயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக தாம்மா வரும், புரியுதுங்களா? அவர் சிஎம் சார் விஜய் தான் அவர் வந்து எப்படி வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் நான் வந்த உடனே சட்ட ஒழுங்கை வந்து கையில் எடுத்து கரெக்டாக பண்ணுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா. போலீஸ்லக்கா அவர் கையில் இருக்குது, அவர் தான் பண்ணதை. பண்ணுறதுனா ஒரு நாள் எல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாதுமா. பண்ணுறதுனா வந்த உடனே கூட ஸ்டெப் எடுத்து பண்ணால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வரலாம். அது மாதிரி நான் நடக்கிற மாதிரி அதிகமாக தான். நேற்று கூட இங்கே ஒரு இடத்துல பார்த்தேன், டிவியில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இங்கே ஒரு 3 வயசு குழந்தைய பாலியல் பண்ணிட்டான்னு சொல்லி காஞ்சிபுரமா இது 10 வயசு குழந்தை. இப்போ நேற்று 3 வயசு குழந்தை சொன்னாங்க. அது மாதிரி நிறைய தான் ஆகிட்டு இருக்குதுமா. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் அப்படி பார்த்து கிடையாதுமா. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இப்போது. அது வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ண முடியாதும்மா. அது வந்து ஒருத்தர் என்ன எப்படி அவங்களுக்குலாம் கொஞ்சம் அது என்ன சைக்கோ மாதிரி பண்ணுறாங்களா, என்ன குடிச்சிட்டு பண்ணுறானுங்களா, அது என்னன்னா அது மனுஷ ஜென்மமா மிருக ஜென்மமான்னு ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல. அது எப்படி மனசு வந்து செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு மாசத்துல வந்து எந்த அரசாங்கத்தையும் எடை போட முடியாது. அதாவது இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கக்கூடாது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கோ இல்லையா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வந்து அதோட தலையாய கடமை. ஸோ நம்ம வந்து சட்டங்களை வந்து மேலும் மேலும் கடுமையாக்கினா மட்டும்தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு சட்டமாக இருந்து வந்து ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை வந்து சாதாரணமாக விடக்கூடாது. உடனே தண்டனை கொடுத்துடணும் அவங்களுக்கு. அப்போ தான் இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க. அதுமாரி கொடுக்கணும். மறுபடியும் செய்யாத அளவுக்கு. இப்போ இன்னொருத்தரை வச்சு வெளியே வந்துடுவாங்கள்ல, அவங்க பணம் கட்டி கூட வந்துடுவாங்கள்ல. யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுத்துடணும் அவங்க. இப்போ இருக்கிற சட்டங்களே, இப்போ இருக்கிற தண்டனைகளே அதிகம். இப்போ எல்லா கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே தூக்கு தண்டனை அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஆயுள் தண்டனை, கடுமையான தண்டனை. இப்போ நிறையா மத்திய அரசாங்கமே சட்டத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. அதனால் வந்து இப்போ இருக்கிற சட்டங்களே போதுமானது. பெண்கள் பாலியல் துன்புறுனா உடனே என்கவுண்டர் இல்லை தூக்கு தண்டனைக்கு கொண்டு போகணும். அவங்கள வெளியில் விடுறதுனால தான் அடுத்தது தூண்டுதல் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ப்ராப்பரான அவேர்னஸ் வேணும். இப்போ அந்த போதைப் பொருள், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால வந்து தப்பு நிறையா நடக்குது. இப்போ தான் புது கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது. 1 மந்த்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தனி மனித ஒழுக்கம் முக்கியம். அவங்க வந்து தனி மனுஷ ஒழுக்கம் இருந்தால் தான் தப்புகள்லாம் நடக்காது. அரசாங்கம் இப்போ தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் நாள் ஆனால் தெரியும். போக போக தான் நம்ம எடுத்தோடனே சொல்ல முடியாது எதையுமே. போக போக உங்க நாள் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அதுக்கப்புறம் தான் கணிக்க முடியும். நான் நல்லது செய்வேன்னு சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்க. மக்கள் இவங்களுக்கு அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. போக போக நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நம்ம வந்துட்டு நம்மளை பாதுகாக்கணும்ல. கொஞ்சமாச்சும் லேடிஸ் வந்துட்டு இப்போ வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், அவங்கள பாதுகாக்க கற்றுக்கணும். இப்போ இது வந்து எப்பயுமே நடக்கிறது தான். இந்த குற்றம்ன்றது எப்பயுமே நடந்துன்னு இருக்கிறது தான். அது வந்து இதுவே கிடையாது. இப்போ எல்லாம் இந்த கேமரா எல்லாம் எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி எல்லாம் வைக்கவே இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தெரியப்படுது. இது எப்பயுமே நடக்கிறது தான். எதுலேயுமே வந்து கம்மியாகல ஒன்று சொல்ல முடியாது. எப்பயுமே நடந்துன்னு தான் இருக்குது. அரசாங்கத்தை குறை சொல்கிறதுனால வந்து பொறுப்பு கிடையாது. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகிறத வந்து தவிர்க்கணும். அப்புறம் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து சுய பாதுகாப்பு பற்றி சொல்லித்தரணும். இது வந்து அவங்க பெற்றோரோ அவங்க ஆசிரியரோ எல்லாருமே இதில் வந்து பங்கெடுத்தால் தான் இது வந்து இது பண்ண முடியும்.